பேச்சாடா பேசுனீங்க, கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுனீங்க அப்படின்னு வடிவேல் டயலாக் இருக்கும் இல்லையா? அது போல தான் இன்னைக்கு பல பேரோட நெலைம இருக்கு. நெறைய பேர் வெளியே வந்து தல காட்ட முடியாம போயிட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்களாம், "நாங்க எப்படிங்க ஊடகத்துல வந்து பேச முடியும்? நாங்க எப்படிங்க டிபேட்ல வந்து கலந்துக்க முடியும்? ரொம்ப அசிங்கமா இருக்குங்க, ரொம்ப அவமானமா இருக்குங்க. இப்படி ஒரு தோல்விய சந்திச்சது இல்லைங்க. கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷத்துல ஒரு நடிகர், ஒரு கூத்தாடி, ஒரு அரசியல் தெரியாதவர், ஒரு தற்கூரி கூட்டத்தை உருவாக்கக்கூடியவர், பெண்களை வந்து வீதி வீதியாக டான்ஸ் ஆட வைக்கக்கூடிய ஒருத்தரு, இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்த நோக்கி பயணம் பண்ணிட்டாரு. 108 தொகுதி ஜெயிச்சு, இன்னைக்கு இன்னும் ஒரு சிலர் அவர வந்து பார்க்க போறாங்க. அவருக்கு ஆதரவு குடுக்க போறாங்க. அவர் ஆட்சி அமைக்க போறார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் வருது. இதுல நல்லா தெரிஞ்சுக்கங்க. மக்கள் எல்லாருக்குமே, எல்லாருக்கும் மாற்றம் அப்படின்னு ஒரு நபர் வரணும்னு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா, அதுக்கு சரியான நபர் வரல அப்படின்னு மக்கள் எல்லாருமே அதிருப்தியில இருந்தாங்க. ஆனா, இன்னைக்கு சூழ்நிலைய பார்க்கும்போது, தாவேகா தலைவர் விஜய் ஏற்கனவே மக்கள் மத்தியில மிகப்பெரிய பிரபலம் அடைந்த ஒருத்தரு. சினிமா துறையிலிருந்து வந்ததுனால, அவருக்கு ஏற்கனவே நல்ல அறிமுகம், பரிட்சயமான ஒரு முகம் அப்படின்னு மக்களுக்கு தெரியும். அத பயன்படுத்தி எப்படி அரசியல் பேசணும்? நான் வந்தா என்ன செய்வேன்? இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக எப்படி நம்மள ஏமாத்துறாங்க? நம்மளோட உழைப்ப எப்படி சுரண்டுறாங்க? எவ்வளவு ஊழல் லஞ்சத்துல தலைவிரித்து ஆடுறாங்க அப்படின்றத மக்களுக்கு வெளிச்சம் போட்டு படம் காட்டினாரு. முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி போயிடுச்சுன்னா, திமுக போட்டியிலே இல்ல. விஜய் அப்படின்ற ஒரு கட்சி, தனி பெரும்பான்மையான கட்சி வந்திருக்கு. 35 விழுக்காடுகள் வாக்கு வாங்கியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் பாருங்க.